எப்பவும் போல் இன்றைக்கும் மனுஷமான பேய் கதையோடு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன கதை சொல்ல போகிறேன்னா, ஒரு பிள்ளை, ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளைக்கு வயசு ஒரு 12-13 வயசு இருக்கிற ஒரு பிள்ளை தான். அவங்க அவங்களோட அவரோட வேலை இடத்துக்கு கூட போயிருக்காங்க. போனதுனால அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அப்படி அவங்களுக்கு என்ன தான் நடந்திருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணு சொன்னாலே அந்த பிள்ளையோட அவங்க அப்பாவோட வேலை இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. அவங்க அப்பா என்ன மாதிரி வேலை செய்கிறாருன்னா, அவர் ஒரு இன்ஜினியர். இந்த கட்டடம், இந்த பில்டிங்லாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலை செய்கிற ஒரு ஆள் தான் அவர். அவரோட சைடுக்கு அவருக்கு போகும்போது ஸ்கூல் லீவு டைமில், அதாவது இந்த வார கடைசியில் இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த பிள்ளை இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்க அப்பா கூட போடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுட்டு இருக்காங்க. அப்பா கூட போனால் சொல்லவே வேணாம், ஜாலியாக இருக்கும் இல்லையா, நினச்சதெல்லாம் அப்பா வாங்கி கொடுப்பாங்க, நல்லா சாப்பிட்லாம், அப்பா கூட சேர்ந்து ஆட்டம் போடலாம் வேலை இடத்துல. அது ஒரு மாதிரியா, அது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி ஜோக்காக இருக்கும் இல்லையா. அதுக்காகவே இவங்க வாரம் வாரம் அவங்க அப்பா கூட போடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. எப்பவுமே இந்த பிள்ளை அவங்க அப்பா கூட வேலை இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க அப்பா கூடயே தான் இருப்பாங்க, எங்கேயுமே போக மாட்டாங்க. இந்த தடவை இந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்க அப்பாவோட வேலை இடத்துலேருந்து மின்னுக்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய ஆறு ஒன்று இருந்திருக்கு. அந்த ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே அடம் முடிச்சிருக்கு. முதல்ல அவங்க அப்பா வேணான்னு இருக்காரு. திரும்பவும் அந்த பிள்ளை ரொம்பவே அடம் முடிச்சு கேட்கறதுனால அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வெயில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, வெயில் மத்தியானம் குறைஞ்சோன்னே நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காரு. அந்த பிள்ளையும் அப்போ சரின்ட்டு மத்தியானம் வெயில் இறங்குனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய், இப்போ வெயிலே இல்லை, இப்போ போகலான்னு அவங்க அப்பாவை ரொம்பவே அடம் பிடிச்சி கூப்பிட்டு போயிருக்கு. பிள்ளை இந்த அளவுக்கு அடம் பிடிச்சி கூப்பிட்றதுனால சரி நம்மளும் தான் கூட போகிறோம், என்ன ஆக போகுதுன்ட்டு அவங்க அப்பாவும் அந்த ஆற்றுக்கிட்ட இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஆற்றுக்கிட்ட போனோமே, அந்த ஆற்றை பார்த்தோடனே இந்த பிள்ளைக்கு அந்த ஆற்றுல இறங்கி காலு நழிச்சு விளையாடணுன்னு ஒரு ஆசையம் வருது. அந்த பிள்ளை எதை பற்றினே யோசிக்கல, அவங்க அப்பா கூட இருக்கிற தைரியத்தில் அந்த ஆற்றுல இறங்கி விளையாட ஆரம்பிக்குது. குளிக்கலாம்ல, அந்த கை காலெலாம் நழிச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த பிள்ளை அங்கே பண்ணிகிட்ருக்கு. அவங்க அப்பாவும் சரி பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும்ன்றதுக்காக அவர் எதுவுமே சொல்லலை, பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பக்கத்துலேயே, ரொம்ப கொஞ்சம் பக்கத்துலேயே உட்காந்து அந்த பிள்ளையை பார்த்துட்டு அவரும் அந்த பிள்ளைக்கிட்ட பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்படியே 2 பேரும் அங்கேயே கொஞ்ச நேரம் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு ஷிஃப்ட் அதாவது வேலை முடிகிற நேரம் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் வேலை முடிகிற டைம் ஆனோடனே அவங்க அப்பா அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு அந்த ஆற்றுலேருந்து கிளம்புறாரு. இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை வேகமாக குளிச்சுட்டு சாப்பிட்டு நான் போய் தூங்க போகிறேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லுது. ஏன் இவ்வளோ சீக்கிரம் தூங்க போகிறேன்னா, அப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு லீவு, நாளைக்கு நான் உங்கள் கூட வருவேன்ட்டு அந்த பிள்ளை சீக்கிரமே குளிச்சுட்டு சாப்பிட்டு போய் படுத்துருச்சு. அவங்க அப்பா அம்மாவும் கொஞ்ச நேரத்தில் அவங்களும் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்க அப்பா எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு எந்திரிச்சு வரவே இல்லை. சரி கொஞ்ச நேரத்தில் வந்துடும், நம்ம கிளம்பிடுவோன்ட்டு அவரும் கிளம்பிட்டு இருக்காரு. வீட்டை விட்டு கிளம்புற டைம் ஆயிடுச்சு, அப்பவும் அந்த பொண்ணு வரல. நைட்டு அவ்வளோ வேகமாக போய் தூங்கினா, திரும்ப ஏன் எந்திரிக்கவே இல்லை, என்ன ஆச்சுன்னு அவங்க அப்பா போய் பார்க்கும் போது தான் அந்த பிள்ளைக்கு அவ்வளோ காய்ச்சல், எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ காய்ச்சல் அடிச்சிருக்கு அந்த பிள்ளைக்கு. ஏன் திடீர்னு இந்த அளவுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னா அவங்க 2 பேத்துக்குமே ஒன்றுமே புரியல. அந்த பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு 2 பேத்துக்குமே புரியல. நைட்டு நல்லா தானே சாப்பிட்டு போய் தூங்குனுச்சு, இன்னைக்கு காலையில் என்ன இவ்வளோ காய்ச்சல் அடிக்குதுன்னு ஒரே குழப்பம். அப்போ தான் அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, அந்த ஆற்றுல விளாண்டதுனால கூட இந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கலான்னு அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார். அப்போ அவங்க அம்மா கேட்கும் போது தான் அவங்க சனிக்கிழமை போய் அந்த ஆற்றுல இந்த பிள்ளை கை காலம் நினச்சி விளாண்டுச்சு இல்லையா, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா திட்டிருக்காங்க, பழக்கம் இல்லாத இடத்துக்கு எதுக்கு பிள்ளையை கூப்பிட்டு போனேன், இந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி ஆற்றுலலாம் விளையாண்டதில்லை, அதனால அந்த தண்ணி ஒத்துக்கலைன்னா கூட இந்த மாதிரி வந்திருக்கோன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, குளிச்சிருந்தா தானே காய்ச்சி வரும், இவங்க தான் குளிக்கவே இல்லையே, சும்மா கை கால் மட்டும்தானே நினைச்சாங்க, அதுக்கே இப்படியான்னு இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது, நம்ம எதுக்கோ போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறாங்க.
எப்போவுமே நமக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு நம்ம ஹாஸ்பிட்டலும் சரி கிளினிக்கு எங்கே போனாலுமே அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, எத்தனை நாளாக உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு கேட்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அந்த பிள்ளையோட அப்பா அம்மாக்கிட்டையும் கேட்டிருக்காங்க, இந்த பிள்ளைக்கு எத்தனை நாளாக இப்படி இருக்குன்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, நைட்டு தூங்கும் போது நல்லா தான் இருந்தாங்க, பகலில் எந்திரிக்கும் போது தான் இவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு. அப்போ வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, எப்போவுமே 3-4 நாள் ஆச்சுன்னா தான் வந்து இந்த ரத்தம்லாம் எடுத்து செக் பண்ணுவாங்க இல்லையா? இது வந்து ராத்திரி தூங்கும் போது நல்லா இருந்து காலைல எந்திரிக்கும் போது தானே காய்ச்சல் அடிச்சிருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காய்ச்சல் மருந்து மட்டும்தான் முதல்ல கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்கள் போய் இதை கொடுத்து பாருங்க, சரி ஆகலைன்னா திரும்பவும் வாங்கன்னு சொல்லி மருந்து கொடுத்து அவங்கள அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பிள்ளைய கூட்டிட்டு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மருந்தெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைய படுக்க வச்சிருக்காங்க. காய்ச்சல் குறையுதா இல்லைன்னு பார்க்கறதுக்கு காய்ச்சல் வந்து கொஞ்சம் கூட குறையில, திரும்பவும் மறுநாள் அதிகமாக தான் இருக்கு. அப்போ திரும்பவும் அவங்க அந்த மருந்தை கொடுத்து பார்த்துருக்காங்க, ஒன்றுமே ஆகல, அப்படியே தான் இருந்திருக்கு. இந்த காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சு 2-3 நாள் ஆச்சு, இந்த பிள்ளைக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்க்கும்போது தான் அந்த மருந்து வந்து வேலை செய்யல. அவங்களுக்கு வந்து அந்த காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையில இல்லையா? அதனால இது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட ரத்தம் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ரத்தத்தில் ஒன்றுமே இல்லை. அப்பவும் வந்து அவங்களுக்கு வந்து நார்மல் காய்ச்சல்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான மருந்து இந்த தடவை வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கூட காய்ச்சல் குறையவே இல்லை. அது மட்டும் இல்லை, 2-3 நாள் ஆகுது இல்லையா, 4-5 நாள் ஆச்சு, காய்ச்சல் வந்து குறையவே இல்லை. அவங்களுக்கு வந்து உடம்பு வலி அதிகமாக இருக்குது. பகல்லலாம் வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து நல்லாவே இருப்பாங்க. நைட்டும் ஆச்சுன்னா அவங்க நேரம் அப்படியே அந்த கொதிக்கிற காய்ச்சல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வந்து உடம்பு காயும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு வலி. அவங்க நேர தாங்க முடியாதது என்னன்னா, அவங்களோட 2 காலுமே அந்த அளவுக்கு வலிச்சிருக்கு. திரும்பவும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அந்த பிள்ளை உடம்புலாம் வலிக்குது சொன்னிச்சு இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது கூட எதுவுமே இல்லை, நார்மல் காய்ச்சல் தான் அப்பவும் சொல்கிறாங்க. அந்த பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எவ்வளோ செக் பண்ணி பார்த்தாலும் அதே தான் சொல்கிறாங்க. இவ என்னன்னா கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு துடிக்குது, ராத்திரில ரொம்பவே காய்ச்சல் அடிக்குதுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படியே ஒரு வாரத்துக்கு மேலாகுது. ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு. அவங்க அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க இந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டு. அப்பவும் அந்த பிள்ளை வந்து அவங்க ரூமில் வந்து சுருண்டு படுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த டைம் சரி மருந்து கொடுக்கலாம், சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னு அவங்க அம்மா அந்த பிள்ளையோட ரூமுக்கு போகும்போது அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மாவை பார்த்தோன்னே தூங்கிட்டு இருந்த பிள்ளை அப்போ வந்து அதனால தூங்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த டைமில் அவங்க அம்மா எழுப்பினோன்னே இந்த பிள்ளை வந்து வேற ஒரு குரல்ல, ஒரு பெரிய பொம்பளை குரல்ல, இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு 13-14 வயசுன்னு சொன்னேன். இந்த பிள்ளை வந்து ஒரு 30-35 வயசு லேடி வந்து பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு குரல்ல அவங்க அம்மாவை பார்த்து கத்திக்கிட்டு எதுவோ பேசியிருக்கு. அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ரொம்பவே பயந்து அவங்களோட ஹஸ்பண்ட், அதாவது இந்த பிள்ளையோட அப்பாவுக்கு கால் பண்ணி வர வச்சுருக்காங்க. வந்து அவங்க அப்பா பார்க்கும்போது அந்த பிள்ளை தூங்கிட்டு தான் இருந்திருக்கு. அன்னைக்கு நைட்டும் அந்த பிள்ளை வந்து அதே மாதிரி எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருக்கு. கத்தும் போது கூட வந்து அவங்க அம்மா இல்லை, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் ஹாலில் இருந்திருக்காங்க. கத்துற சத்தத்தை கேட்டு தான் 2 பேரும் அந்த ரூமுக்கு வந்து பார்த்துருக்காங்க. அதே பெரிய பொம்பளை குரல்ல புரியாத பாஷையில் அந்த பிள்ளை வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கு. அவங்க 2 பேருக்குமே ஒன்றுமே புரியல. இது இந்த மாதிரி பேசுறது பார்த்து அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க. இப்படியே 2-3 நாள் போகுது. 2 பேருக்குமே நிம்மதியே இல்லாமல் போகுது. அந்த பிள்ளையோட அப்பா அம்மா 2 பேர்த்துக்குமே. அவங்க அம்மா வெளியில் இருக்காங்க, அவங்க அப்பா வந்து ஒரு நாள் வேலை இடத்துல ரொம்பவே கவலையாக இருக்காரு. இவர் வந்து எப்பவுமே வேலை இடத்துல இப்படி இருக்க மாட்டாரு, ஏன் கொஞ்ச நாளாக இப்படி இருக்காருன்னு சொல்லி அந்த காட்டு வந்து கேட்கும் போது அந்த காட்டு வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவர் தான். வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தங்கி வேலை செய்கிற ஒரு காடு தான். அவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்லை. அவர் வந்து கேட்கும் போது கூட இவர் ஒன்றுமே சொல்லலை, எதை பற்றியுமே கேட்டுக்கல. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு அந்த காட்டை அனுப்பி வச்சுட்டாரு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் புரியாத அந்த பாஷையில் ஒரு பெரிய லேடி குரலில், அதாவது ஒரு பெரிய பொம்பளை குரலை முதல் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பொம்பளை குரலில் அடிக்கடி அவங்க அம்மாவை பார்த்து ஏதோ பேசிகிட்டே இருந்திருக்கு. இவங்க 2 பேர்த்துக்குமே அந்த பிள்ளை என்ன பேசுதுன்னே தெரியல. இவங்களுக்கு வந்து என்ன அதுனா வந்து அது வந்து காய்ச்சல்னால தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அதை தாண்டி அவங்க வேற எதையுமே யோசிக்கல. அவங்க அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுநாள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு ஓடுறது, டாக்டர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறது. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தா எதுவுமே காட்டுறதில்ல. ரத்தம் எடுத்து செக் பண்ணியாச்சு, ஃபுல் பாடி செக் பண்ணியாச்சு, என்ன பண்ணாலும் அந்த பிள்ளைக்கு வந்து நார்மல் காய்ச்சல் தான் சொல்லி மருந்து கொடுத்து அனுப்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து மருந்து கொடுத்தது
அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட குறையிறதில்ல, அப்படியே தான் இருக்கும் இந்த காய்ச்சல். திரும்பவும் அந்த பெரிய லேடி குரல்ல இந்த பிள்ளை வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட ஏதோ பேசிட்டே இருந்திருக்கு. அவங்களுக்கு புரியவே இல்லை. இப்படியே தான் போயிட்டு இருந்திருக்கு அந்த வீட்டில். ஒரு நாள் அவங்க அப்பாவோட வேலை இடத்துல என்ன ஆகுதுன்னா வந்து அவர் வேலை சம்மந்தப்பட்ட ஜாமானை வந்து வீட்டிலேயே வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அதை எடுக்கணும்னா வந்து 2 பேராக போனால் மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ரொம்பவே வெயிட்டாக இருக்கிற ஒரு ஜாமான் தான். அதனால அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அந்த வெளிநாட்டை சேர்ந்த அந்த காட்டு இருக்கார் இல்லையா, அவரை கொஞ்ச நேரம் கூட்டிகிட்டு வேகமாக போய் ஜாமானை எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி அந்த காட்டை கூட்டிகிட்டு அவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே காட் வந்து வாசல்லே நின்றுட்டாரு. இவர் மட்டும்தான் முதல்ல உள்ளுக்கு போகிறாரு அந்த ஜாமானை எடுக்கிறதுக்கு. இவர் உள்ள ஜாமான் எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த பிள்ளையோட ரூம்லேருந்து திரும்பவும் கத்துற சத்தம் கேட்குது. கத்துற சத்தம் கேட்டு இவங்க உள்ளுக்கு போய் பார்க்கும் போது அந்த பிள்ளை, அந்த லேடி, அந்த பெரிய பொம்பளை குரல் சொன்னேன் இல்லையா, அந்த பொம்பளை குரல்ல தான் அது பயங்கரமாக அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கு. அது ரொம்பவே சத்தமா பேசிட்டு இருக்கிறனால வெளியில நின்றுட்டு இருந்த காட்டு வந்து ஏன் இந்த அளவுக்கு சத்தம் போடுறாங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவரும் வேகமா உள்ளுக்கு வந்து பார்க்கும் போது தான் அந்த புள்ள அந்த அளவுக்கு அந்த பெரிய பொம்பளை குரல்ல பேசிட்டு இருக்கு. அவங்க அம்மா அப்பா எப்பவும் போல அந்த பிள்ளைய புட்டிச்சு சமாதானம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த பிள்ளை பேசுறது இவ்வளோ நாள் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தானே புரியாம இருந்துச்சு. இந்த வெளிநாட்டை சேர்ந்த காட்டுக்கு ரொம்பவே நல்லாவே புரிஞ்சிருக்கு அந்த புள்ள அந்த பெரிய லேடி குரல்ல என்ன சொல்லுதுன்னு. அந்த புள்ள அந்த பெரிய பொம்பளை குரல்ல பேசிட்டு இருக்குல்ல ஒரு மாதிரியா, அது அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து தான் இந்த காட்டுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னு சொன்னேன் இல்லையா. அந்த காட்டு என்ன பண்ணிருக்காருன்னா அந்த பிள்ளை கிட்ட வந்து இவர் பேச்சு கொடுக்குறாரு. இவர் பேச்சு கொடுக்கும் போது அந்த பிள்ளை வந்து என்ன பண்ணிருக்குன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த பெரிய குரல்ல பேசுறது நிறுத்திட்டு அப்படியே திரும்பி இந்த காட்டு கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கு. இந்த காட்டு அங்கிள் கிட்ட பேசுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்னொன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கு. இந்த பிள்ளை பெரிய குரல்ல ஒரு மாதிரியா பேசுதுல, ஒரு பெரிய பொம்பளை குரல்ல, அதுவும் இந்த காட்டு பேசுறது 2 பேரும் ஒரே மொழி தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே இப்படி ஒரே பாஷையை பேசிட்டு இருக்கிறதுனால அவங்க அப்பா வந்து அந்த காட்டுக்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, என் பொண்ணு பேசுறது வந்து உனக்கு நல்லா புரியுதா, அவள் என்ன சொல்கிறான்னு உனக்கு விளங்குதான்னு அந்த வயசான காட்டு அங்கிள்கிட்ட வந்து அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா ஆமாம் எனக்கு தெரியுதுன்றாரு. அப்போ வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, ஏன் இவன் இந்த மாதிரி பேசுகிறா, இவன் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு நீ கேட்டு என்கிட்ட சொல்லுன்ட்டு அவங்க அப்பா வந்து அந்த காட்டுக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த காட்டும் வந்து அந்த பிள்ளைகிட்ட வந்து கேட்குறாரு, நீயா இந்த மாதிரி பேசுகிற, நீயா இந்த மாதிரி நடந்துக்கிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு. அப்போ தான் அந்த பிள்ளை என்ன சொன்னுச்சுன்னா, இது வந்து அதாவது பேசிகிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பிள்ளை இல்லை, அது வந்து ஒரு பேரை சொல்லுது. அது வந்து ஒரு பேரை சொல்லி பேசிட்டு இருக்கு. பேசிட்டு கொஞ்ச நேரத்துல மயங்கி அப்படியே விழுந்துருச்சு. மயங்கி விழுந்த அந்த பிள்ளைய படுக்க வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் திரும்பவும் அந்த வயசான அந்த காட்டு அங்கிள் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பிள்ளை என்ன சொன்னுச்சுன்னு கேட்கும் போது தான் அவர் ஒரு மாதிரி தயக்கத்தோட அவங்க அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிட்டு இருந்தது உங்க பொண்ணு இல்லை, உங்க பொண்ணு உடம்புல வந்து ஒரு இறந்து போன ஆன்மா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளையோட அப்பா அம்மாக்கே தெரிஞ்சிருக்கு அந்த பிள்ளைக்கு வந்து சாதாரண காய்ச்சல் இல்லை, பேய் காய்ச்சல்னு. அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்குன்றதே அவங்களுக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு. இந்த வயசான காட் வந்து அந்த பிள்ளை உடம்புல இருக்கிற அந்த லேடியோட ஆன்மா கிட்ட பேசினார் இல்லையா, அவர் பேசும்போது அந்த லேடியோட ஆன்மா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, என்னை வந்து கொன்னுட்டாங்கன்னு தான் அது வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்கு. அப்போ இவர் வந்து கேட்டிருக்காரு, யாரு நீ, யார் உன்னை கொன்னா, முதல்ல நீ யாருன்னு கேட்கும் போது தான் அது அப்படியே மயங்கி விழுந்துருச்சு. அந்த பிள்ளை மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் எதுவுமே பண்ண முடியல. திரும்பவும் அந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிச்சா மட்டும்தான் திரும்பவும் கேட்க முடியும் என்ன ஆச்சு ஏதாச்சு, எதனால இந்த பிள்ளை உடம்புல அந்த லேடியோட ஆன்மா வந்திருக்குன்னு. அதுக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வயசான காட்டு இருக்கார் இல்லையா, அவரை வந்து வேலை இடத்துக்கு அனுப்பலை. அன்னைக்கு நைட்டு வந்து அவரையும் அந்த வீட்டிலேயே தங்க வைக்கிறாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் அந்த லேடியோட ஆன்மா வந்து, அந்த பிள்ளை தான் ராத்திரெல்லாம் அலறும் பேசும் இல்லையா அந்த லேடி குரல்ல, அது எப்போ வேணாலும் நடக்கலான்னு அன்னைக்கு நைட்டும் அந்த காட்டும் அந்த வீட்டிலேயே தங்க வைக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே நைட்டும் ஆகுது. அந்த லேடியோட ஆன்மா அந்த பிள்ளை உடம்புல வந்து பேச ஆரம்பிக்குது. இந்த தடவை பேச ஆரம்பிக்கும் போது இந்த காட்டு கூடயே இருக்கார் இல்லையா, அப்போ அவரை விட்டு முன்னாடி என்னென்னலாம் கேட்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. இவரும் வந்து அதே மாதிரி கேட்குறாரு, நீ யார், எங்கேருந்து வந்த, எதுக்காக இந்த பிள்ளை உடம்புல வந்து இந்த பிள்ளையை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்குன்னு. அப்போ தான் அந்த லேடி சொல்லியிருக்கு, அந்த முதல்ல அந்த ஆற்று ஓரத்தில் இந்த பிள்ளை போச்சு இல்லையா,
அப்பத்துலேருந்து இந்த லேடி வந்து அந்த பிள்ளை கூடயே வந்து இப்போ வரைக்கும் அந்த பிள்ளை உடம்புலயே தான் இருந்திருக்கு. எதுக்காக இந்த பிள்ளை உடம்புல இருந்து இந்த பிள்ளையை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிற, நீ யார், உனக்கு என்ன வேணும், நீ சொன்னாதான் எங்களுக்கு தெரியும், எங்கனால உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சா நாங்கள் உதவி பண்ணுறோன்னு சொல்லி அந்த ஆன்மா கிட்ட இந்த காட் வந்து கேட்குறாரு. அப்போதான் அந்த ஆன்மா வந்து அந்த பிள்ளை உடம்புல இருந்து அந்த லேடி வந்து இவர்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த லேடி வந்து எப்படின்னா வந்து அந்த லேடிக்கு ஒரு பேபி இருக்குது, அந்த லேடிக்கு ஒரு ஹஸ்பண்டும் இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட்னா இந்த லேடியை வந்து அடிச்சே கொண்டிருக்கான். அவங்களும் வந்து ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான், இங்கே வந்து தங்கி வேலை செஞ்சுருக்காங்க. அந்த ஹஸ்பண்டை பற்றி சொல்லணும்னா வந்து அவன் வந்து சரியான குடிக்கிறான். ஒரு நாள் குடிக்கிறதுக்கு வந்து காசு கேட்டிருக்கான். இந்த லேடி வந்து இந்த ஆன்மாவாக இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து காசு கொடுக்காதனால அவங்கெல்லாம் அந்த புருஷன் அந்த ஹஸ்பண்ட் இருக்கலாம் அவன் அடிச்சே கொண்டிருக்கான். அவங்கள கொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பேபி இருக்குன்னு சொன்னல, அந்த பேபியும் அந்த லேடியை எப்படி அடிச்சே கொண்டானோ அதே மாதிரி சாகிற வரைக்கும் அடிச்சே கொண்டிருக்கான். இந்த மாதிரி அம்மாவும் பிள்ளையும் அடித்து கொண்டான். அவன் வந்து அவங்க 2 பேரும் இறந்து போன அந்த உடல் இருக்கும் இல்லையா, அதை 2யுமே ராத்திரியில் கொண்டு போய் யாரும் பார்க்காத மாதிரி அந்த ஆறு இருக்குல்ல, அந்த ஆத்தங்கரையில் அந்த சைடு ஒரு சைடு புதறு மாதிரி இருக்கிற சைடில் குழி நோண்டி இவங்க 2 பேருமே அங்கேருந்து புதைச்சி ஓடி போயிட்டான். அவன் வெளிநாட்டுக்காரன் தானே, அவன் வெளிநாட்டுக்கு போனான்னு எங்கே போனான்னு தெரில, அவன் அங்கேருந்து அப்படியே காணாமல் போயிட்டான். இப்படி நடந்ததே அந்த சைட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியல. இதெல்லாம் நடந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த அப்பாவும் மகளும் அந்த ஆத்து ஓரத்துக்கு போயிருக்காங்க. அந்த பிள்ளை அங்கே விளையாடும் போது தான் அந்த பிள்ளை உடம்புல இந்த லேடியோட ஆன்மா ஏறி இப்போ வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கு. இந்த ஆன்மா சொல்கிறது எல்லாத்தையுமே அந்த பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட இந்த காட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க சொல்கிறதையும் இந்த ஆன்மா கிட்ட அவர் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அந்த மாதிரி தான் அவங்க அப்பா அம்மா சொல்கிறதையும் இந்த காட் வந்து அந்த ஆன்மா கிட்ட என்ன சொல்கிறேன், சரி இப்போ வந்து நாங்கள் வந்து உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ண வந்து எங்கள் பொண்ணு, அதாவது அந்த பிள்ளையை விட்டு நீ போவ, எங்கள் பிள்ளையை கொல்றதுக்காக தான் நீ வந்திருக்கியான்னு சொல்லி அந்த ஆன்மா கிட்ட இந்த காட் வந்து கேட்குறாரு. அவங்க அப்பா அம்மா சொல்லி அந்த காட் வந்து கேட்குறாரு. அப்போதான் அந்த ஆன்மா, அந்த லேடி இருக்காங்களே, அந்த இறந்து போன லேடியோட ஆன்மா, அது வந்து அழுந்துட்டே சொல்லுது, நானும் ஒரு அம்மா தான், எனக்கும் புள்ள இருக்குது, இந்த பொண்ணை வந்து கொல்றதுக்காக நான் இந்த உடம்புல வரல, எங்களுக்கு உதவி தேவை, அதுக்காகத்தான் இந்த பொண்ணு உடம்பு மூலியமாக வந்து நான் கேட்டுட்ருக்கேன், என்ன பண்ணா நீ எங்கள் பிள்ளையை விட்டு போவ, எங்கள் பிள்ளைக்கு மட்டும் எதுவுமே ஆயிடக்கூடாது, உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு, நாங்கள் பண்ணுறோன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ தான் அந்த லேடியோட ஆன்மா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த புருஷன் வந்து அடிச்சே கொன்னான் இல்லையா, அந்த லேடியும் அந்த பேபியும், அவங்க 2 பேரையும் கொன்னதுக்கப்புறம் கொண்டு போய் புதைச்சவன் அப்படியே விட்டுட்டான். அவங்களுக்கான எந்த ஒரு சாங்கியம் சொல்லுவாங்க, இறந்து போன அந்த சாங்கியெல்லாம் செய்வாங்களா, அது எதுவுமே செய்யலை. எந்த சாங்கியுமே செய்யாத நிலை இந்த லேடியோட ஆன்மாவும் சரி அந்த பேபியோட ஆன்மாவும் சரி 2மே சாந்தி அடையாமல் அங்கேயே பேயா சுற்றிட்டு இருந்திருக்கு. அவங்களோட இடத்துக்கு அவங்க நேர போக முடியல, அவங்க ஆன்மா வந்து சாந்தி அடையல. அப்படி அவங்க ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னா அவன் கொண்டு போய் புதைச்சான் இல்லையா, அந்த இடத்துலேருந்து அவங்க 2 பேரும் உடம்பையும் தோண்டி எடுத்து இறந்து போனதுக்கப்புறம் என்ன சடங்கெல்லாம் சாங்கியம்லாம் செய்வாங்க இல்லையா, அது எல்லாமே கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் அவங்க 2 பேரோட ஆன்மாவும் சாந்தி அடையும். அது மட்டும் இல்லை, ஒரு சின்ன பிள்ளை, அது ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு 4-5 வயசுக்குள்ளே இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுத்து அந்த பிள்ளைக்கு வந்து வயிறு நிறையா சாப்பாடு போட்டு துணியை எடுத்து கொடுத்து மரியாதை மாதிரி செலுத்த சொல்லியிருக்காங்க. அப்படி செஞ்சால் மட்டும்தான் என்னோட பேபியோடையும் ஆன்மா வந்து சாந்தி அடையும். இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும்னு அந்த லேடியோட ஆன்மா வந்து அழுதுகிட்டே கேட்டிருக்கு. நீ கேட்டது எல்லாத்தையுமே உடனே எங்களால செய்ய முடியாது, நீ கேட்டதெல்லாம் செய்யணும்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட, நாங்கள் கண்டிப்பாக செஞ்சிடறோன்னு அந்த ஆன்மா கிட்ட இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த லேடியோட ஆன்மாவும் சரின்னு சொல்லுது. அது வரைக்கும் எங்கள் பொண்ணை வந்து நீ எந்த கஷ்டமும் படுத்தக்கூடாதுன்னு இவங்க கேட்டுக்கிறாங்க. அதுக்கு அந்த லேடியோட ஆன்மாவும் நான் வந்து இப்போதான் வந்து நாய் ரொம்ப கத்துது. இந்த வீடியோ நான் செய்யறதுக்கு ஒரு 50-60 தடவை கட் பண்ணி அதாவது நிப்பாட்டி செஞ்சுருப்பேன். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த பப்பீஸுங்களை வச்சுக்கிட்டு. என்ன சொல்லிட்டு இருந்தேன், அது வரைக்கும் அந்த பிள்ளைய வந்து எந்த கஷ்டமும் படுத்தக்கூடாதுன்னு அந்த ஆன்மா கிட்டவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த லேடியோட ஆன்மாவும் இதுக்கப்புறம் என்னெல்லாம் உங்கள் பிள்ளைக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி அப்படியே அந்த பிள்ளை வந்து மயங்கி விழுந்துருச்சு. அந்த ஆன்மா வந்து உடம்பு விட்டு போச்சுலாம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை உடம்புல எப்பவுமே அந்த லேடியோட ஆன்மா வரவே இல்லை. அந்த
பிள்ளையோட காய்ச்சல், உடம்பு வலி, கால் வலிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிள்ளை வந்து பழையபடி மாதிரி நார்மல் ஆச்சு. அந்த பிள்ளையோட அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பிள்ளைய வந்து தனியாக எங்கேயுமே விடுறதில்ல. எல்லா இடத்துக்குமே அந்த பிள்ளை கூட போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து வேலை பிஸியில் வந்து அந்த ஆன்மா கிட்ட சொன்னார் இல்லையா, எல்லாம் செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு. அதை அவர் அப்படியே மறந்தே போயிட்டாரு. அவரோட அந்த மறதினால அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கூட இருக்கும் போதே ரோட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. எங்கேருந்து எப்படி தான் வண்டி வந்து அந்த பிள்ளைய அடிச்சிச்சின்னு தெரில, அந்த பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, சின்ன காயங்கள் தான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்தெல்லாம் போட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. அந்த லேடியோட ஆன்மா திரும்பவும் அந்த பிள்ளையோட உடம்புல இந்த தடவையும் வருது. இந்த தடவை வந்து அந்த ஆன்மா முன்னாடி மாதிரி அழுந்துட்டு இல்லை, ரொம்பவே கோபமாக இருந்துச்சு. இவங்கனால கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவு கோபமாக இருந்துச்சு. அப்போ அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் திரும்பவும் அந்த காட்டை கூட்டிகிட்டு வந்து கேட்கும் போது தான் இவர் சொன்னதெல்லாம் செய்யல இல்லையா, அதனால அந்த ஆன்மா வந்து ரொம்பவே கோபமாக இருந்திருக்கு. அது வந்து அந்த பிள்ளைய கொல்ற அளவுக்கு வந்து கோபமாக இருந்திருக்கு. நீ சொன்னதை நம்பி தான் நான் போனேன், நீ வந்து என்னை ஏமாற்றிட்ட, நீ இப்படி ஏமாத்துவன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு உன் பிள்ளைய விட்டுட்டே போயிருக்க மாட்டேன். உன் பிள்ளை உன் கூட இருக்கிறதுனால தானே நானும் என் பிள்ளையும் படுற கஷ்டம் உனக்கு புரிய மாட்டுதுன்னு சொல்லி அது ரொம்பவே கோபமாக கத்தியிருக்கு. அப்போ அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அந்த ஆன்மா அந்த பிள்ளையோட காலிலே விழுந்துட்டாங்க. அந்த லேடியோட காலிலே விழுந்து கெஞ்சிருக்காங்க, எப்படியாவது இன்னும் ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுன்னு. இந்த நாய் ரொம்ப கத்துது, என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, நான் இதோட எவ்வளோ தான் ஸ்டாப் பண்ணி எடுக்கிறது. அந்த சத்தம் கேட்டுச்சுன்னா நீங்கள் அதை வந்து லைன் பண்ணாதீங்க, நான் சொல்கிறது மட்டும் லைன் பண்ணுங்க. அந்த ஆன்மாவோட காலிலே விழுந்து அவங்க கெஞ்சி கேட்டிருக்காங்க. கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் அந்த ஆன்மா அப்பவும் அதுக்கு கோபம் குறையல. அது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த தடவை நீ செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன் பிள்ளைய விட்டு நான் போகவே மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன். நீ எவ்வளோ சீக்கிரம் சரியோ அவ்வளோ சீக்கிரம் உன் பிள்ளைக்கு தான் நல்லதுன்னு அது சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்திருக்கு. நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே புரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பிள்ளைக்கு மறுபடியும் அந்த காய்ச்சல், அந்த தலைவலி, அந்த கத்துறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் செஞ்சு முடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் அவர் செஞ்சிட்ருக்காரு. அந்த காட்டை கூட்டிகிட்டு போய் அந்த லேடியோட ஆன்மா சொன்னிச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து தோண்டி பார்க்கும் போது அந்த லேடி சொன்ன மாதிரி எந்த ஒரு டெட் பாடியுமே இல்லை. அதுக்கு பதில் ஒரு எலும்பு கூண்டு மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஆமாம், அந்த லேடி சொன்னது உண்மைதான். அந்த எலும்பு கூண்டு வந்து ஒரு லேடியோட எலும்பு கூண்டும் ஒரு பேபியோட குட்டி எலும்பு கூண்டு வந்திருக்கு. அதை கொண்டு வந்து யாருக்குமே தெரியாமல் இறந்து போனவங்களுக்கு என்ன சடங்குலாம் செய்வாங்க, அந்த சாங்கிலாம் செய்வாங்க, அதெல்லாம் செஞ்சு எரிச்சிட்டாரு. எரிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து உடுப்பெல்லாம் எடுத்து கொடுத்து வயிறு நிறையா சாப்பாடுலாம் போட்டு நல்லது செய்யணும்னு சொன்னிச்சு இல்லையா, அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளை திரும்பவும் அந்த லேடி குரல்ல பேசுது. இந்த தடவை பேசின அந்த லேடியோட ஆன்மா வந்து அந்த அளவுக்கு கோபமாக பேசலை, ஒரு நன்றி உணர்வோடு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பிள்ளை உடம்புல இருக்க அந்த லேடியோட ஆன்மா வந்து பேசியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து உங்கள் பிள்ளைய வந்து எப்பவுமே வந்து நான் தொந்தரவு படுத்த மாட்டேன், நானும் என்னோட அந்த பேபி ஆன்மா இருக்கல, இந்த பேய் குட்டி குழந்தையோட பேய் ஆன்மா, அதுவோ வந்து நீங்கள் செஞ்ச அந்த கடைசி காரியத்தில் ஆன்மா சாத்தி அடைஞ்சிருச்சு. நாங்கள் வந்து எங்களோட உலகத்துக்கு போகிறோம், உங்களோட குடும்பமும் சரி உங்கள் பிள்ளையும் சரி எப்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அது வந்து பிளஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த லேடியோட ஆன்மா அந்த பிள்ளை உடம்புல வரவே இல்லை. அதான் கடைசி. அந்த பிள்ளையும் அந்த ஆன்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாகி இப்போ ரொம்பவே நல்லாவே இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த பிள்ளைக்கு நடந்த மாதிரி அம்மா நிச்சயமான பேய் கதைகள் ஏதாவது இருக்கா, அது நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இந்த இன்ஸ்டா மூலிமா தாராளமாக வந்து சொல்லலாம். கதை நல்லா இருந்தால் அதையும் வீடியோவை கண்டிப்பாக நான் உங்களுக்காண்டி போடுவேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும்